எனக்கு என்னென்னு சொல்லிட்டு தமிழ் மீடியத்துக்கு லிக்விடிட்டி ரேஷியோ வந்து எக்ஸசைஸு லிக்விடிட்டி ரேஷியோ வந்து கால்குலேட் வந்து பண்ண போகிறோம். சரியாப்பா? அதுமாரி பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கால்குலேட் த ரேஷியோ ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். சரியா? கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு 40,000, இன்வென்டரிஸ் 2 lakh, ட்ரேடு டெப்டார்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1,20,000, பில்ஸ் ரிசீவபிள் 80,000, கேஷ் அண்டு கேஷ் ஈக்குவலண்ட்டு 10,000. அதேமாதிரி ஃபிக்ஸட் அசட்டு 5 lakh, ட்ரேடு கிரெடிட் 80,000, பில்ஸ் பேபிள் 50,000, எக்ஸ்பென்சஸ் பேபிள் 20,000, நான் கரண்ட் லைபிலிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 lakh. இதை வச்சு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சம் வந்து கால்குலேட் வந்து பண்ணணும். பார்த்தீங்கன்னாக்கா என்னன்ட்டு கால்குலேட் கரண்ட் ரேஷியோ. சரியா? கரண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு கரண்ட் அசட் டிவைட் பை என்னது கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் அசட் ஈக்குவல் டு கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் என்னது இன்வென்டரி பில்ஸ் ரிசீவபிள் ப்ளஸ் ட்ரேடு டெப்டார்ஸு ப்ளஸ் கேஷ் அண்டு கேஷ் ஈக்குவலண்ட்டு. சரியாப்பா? கரண்ட் அசட்டில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுனாக்கா கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்வென்டரிஸு, பில்ஸு, அதேமாதிரி என்ன ரிசீவபிள் ப்ளஸ்ஸு ட்ரேடு டெப்டார்ஸு ப்ளஸ் கேஷு அண்டு கேஷ் ஈக்குவலண்ட்டு. அதேமாதிரி கரண்ட் லைபிலிட்டி ஈக்குவல் டு ட்ரேடு கிரெடிட்டர்ஸ் ப்ளஸ் என்னது பில்ஸ் பேயபிள், அதுக்கப்புறம் என்னது எக்ஸ்பென்சஸ் பேயபிள். அப்போ இவங்க எங்கே என்ன கொடுத்துருக்காங்க 80,000, அதேமாதிரி என்னது 50,000 ப்ளஸ் என்னது 20,000, 1,20,000. சரியா? அதுலேருந்து என்ன பண்ணிக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். அதேமாதிரி இது ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது 4,50,000 வருதா? அதேமாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இங்கே என்ன அமௌண்ட் வருது 1,50,000 வருது. சரியா? 1,50,000 இங்கே வந்துட்டு நம்மளுக்கு 80 வந்துட்டு இவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மகிட்ட கரண்ட் லைபிலிட்டி வந்துட்டு 80 + 50 இங்கே 1,70,000 வருது. 1,50,000 வருது. சரியா? நம்ம 4,50,000லேருந்து 1,50,000 என்ன பண்ணுறோம் லெஸ் பண்ணி போட்டாக்க நம்மளுக்கு என்ன அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன அமௌண்ட் வருது 3:1. சரி, டிவைட் பண்ணி போட்டாக்க நம்மளுக்கு என்ன வருது 3:1. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்னென்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் சம் பாருங்கள். கால்குலேட் குயிக் ரேஷியோ டோட்டல் கரண்ட் லைபிலிட்டி 2,40,000, டோட்டல் கரண்ட்டு அசட் என்னது 4,50,000. சரியா? 4,50,000. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சம் வந்து கால்குலேட் வந்து பண்ணணும் நம்ம. சரியா? சம் வந்து கால்குலேட் வந்து பண்ணணும். டோட்டல் கரண்ட்டு அசட் 4,50 தான். இன்வென்டரிஸு 70,000, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் 20,000. அப்போ கரண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு குயிக் அசட் டிவைட் பை கரண்ட் லைபிலிட்டி. அதே மாதிரி கரண்ட் அசட்டில் என்னென்ன ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்டை ஆட் பண்ணிக்கணும், மைனஸ் என்னதுப்பா இன்வென்டரிஸு, அதேமாதிரி ஸ்டாக்கு. இன்வென்டரிஸ்னாலும் ஒன்று தான், ஸ்டாக்னாலும் ஒன்று தான், ப்ளஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்ஸு. அதேமாதிரி 4,50,000 மைனஸ் என்னது 70,000 ப்ளஸ் 20,000. 4,50,000 2 ஆட் பண்ணி 90,000 ஈக்குவல் டு என்னது லெஸ் பண்ணாக்கா நம்ம 3,60,000. அப்போ நம்மளுக்கு குயிக் அசட் வந்து என்ன கிடச்சிருக்கு 3,60,000. அதுமாதிரி கரண்ட் லைபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 2,40,000 என்ன பண்ணிட்டாங்க அங்கேயே வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ நம்ம டிவைட் பண்ணி போட்டால் 1.5:1 சொல்லி என்ன பண்ணிக்கணும் அதை வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நேற்று என்ன பார்த்தோம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். சரி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ கிவ்ஸ் அ ப்ரொபோர்ஷன் ஆப்ரேஷன் ப்ராஃபிட் டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். சரியா? அதேமாதிரி பார்த்தா இண்டிகேட்டர் ஆஃப் என்னது ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி, ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி ஆஃப் அண்ட் ஆர்கனைசேஷன். சரியா? அந்த இதோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி எப்படி இருக்குங்கிறத என்ன பண்ணிக்கலாம் இந்த ஆர்கனைசேஷனோட ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. அதேமாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்ட்டு 100. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு 100 மைனஸ் என்னது ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் என்னது ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு. சரியாப்பா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா ஹையர் ரேஷியோ இன்கேட் பெட்டர் ப்ராஃபிட்டபிலிட்டி, கிரேட்டர் த ஆப்ரேட்டிங் ரேஷியோ, ஹையர் இஸ் த மார்ஜின் அவைலபிள் ஃபார் பேயிங் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறாங்க. அதுமாதிரி ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ ப்ளஸ்ஸு என்னது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு 100. சரியா? அதேமாதிரி
இதில் 15 சம் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் காஸ்ட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். சரியா? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் என்னது ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு. சரியா? ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட்டு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு, கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் அந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு அதேமாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எக்ஸ்பென்சஸ் தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நெட் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட்டு. சரியா? ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். சரியா? நெட் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிராஸ் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்டைரக்ட் இன்கம் மைனஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அது மைனஸ் டேக்ஸ். என்னங்கிறாங்க நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கும்? ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் என்னது காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். சரியா? மைனஸ் ஆப்ரேட்டிங் என்னது எக்ஸ்பென்சஸ் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் என்னது நான் ஆப்ரேட்டிங் இன்கம் மைனஸ் என்ன டேக்ஸு. சரியாப்பா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்ன நெட் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்ட்டு 100. நெட் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் என்னது காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் செல்லிங் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்ட்டு 100. கிராஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் என்னது காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அதேமாதிரி ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஈக்குவல் டு பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேடு ப்ளஸ் சேஞ்ச் இன் இன்வென்டரி. நெட் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். சரியா? அதேமாதிரி கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அதே தான் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்னாக்கா பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேடு ப்ளஸ் என்னது சேஞ்ச் இன் இன்வென்டரி ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறாங்க. அதுமாதிரி நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நெட் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்ட்டு 100. It is assumed that there is no tax payable. ஓகேவா? டுட்டோரியல் நோட்ஸு ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்ட்டு 100. சரியா? அதேமாதிரி ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸு அதர் எக்ஸ்பென்சஸ்ஸு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்ட்டு 100. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு ஈக்குவல் டு என்னது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ROI. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஷோ த ப்ரொபோர்ஷன் ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு. சரியா? ஷேர் ஹோல்டர் ஃபண்டு அண்டு லாங் term debt. This ratio measure how efficiently the capital employed is used in the business அப்படிங்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ROI நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டியூ பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு 100. கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஈக்குவல் டு ஷேர் ஹோல்டர் ஃபண்டு ப்ளஸ் நான் கரண்ட் லைபிலிட்டி. சரியா? greater the return on investment better is the profitability of a business and vice versaங்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட்டு பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸு டிவைட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. சரியா? கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் ப்ளஸ் என்னது லாங் டேர்ம் பாரோயிங். ஓகேவா? இது என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம என்ன பண்ணணும் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஓகேவா? ஃபார்முலா நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சீக்கிரம் என்ன பண்ணிடலாம் மெமரி பண்ணி நம்ம சம் போட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு 2 டைம் சம் போட்டோன்னு ஈஸியாக இருக்கும். ஓகேவாப்பா? லாஸ்ட் கிளாஸ்லேயும் அட்வான்டேஜ் ஆஃப் ரேஷியோ அனாலிசிஸு லிமிட்டேஷன் பார்த்தாச்சு. ஓகேவா? சரியா? நடத்தின வரைக்கும் நல்லா படித்து பாருங்கள். இதை டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. வீக் டெஸ்ட் ஆஃப் நல்லா எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.